ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இரவு பெய்த மழையால் நெல் கொள்முதல் நிலையங்களில் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். அந்த பகுதி விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் தடப்பள்ளி பாசன பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெல் அறுவடை செய்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான கருங்கரடு, புதுக்கரைப்புதூர், பாரியூர், மேவானி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் பெய்து வரும் மழையால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருகிறது. மேலும் கருங்கரடு, புதுக்கரைப்புதூர், மேவானி பகுதியில் போதிய தார்ப்பைகள் வழங்காததால் இந்த நெல் மூட்டைகள் நனைந்து வீணாவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தனர். மேலும் நெல் கொள்முதல் செய்வதற்காக கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல்களை முறையாக கொள்முதல் செய்யாததால் இந்த மழையில் நனைந்து பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.